1969 ஜூலை மாதத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் மனித வரலாற்றில் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்தனர். அவர்கள் அங்கே மனித காலடி தடங்களையும் 2 ஜோடி பூட்களையும் சில கருவிகளையும் 4 வாந்தி பைகளையும் விட்டு சென்றனர். மனிதர்கள் உருவாக்கிய விண்வெளி குப்பை இதோடு முடியவில்லை. 2006ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி மையத்தில் சோலார் பேனல் ஒன்றை சரி செய்யும் போது சுனிதா வில்லியம்ஸ் தனது கேமராவை தவறவிட்டாங்க. இதற்கு அடுத்த ஆண்டு இதே போன்று ஒரு பணியில் சுமார் $1,00,000 மதிப்புள்ள கருவிகள் இருந்த பைய தவறவிட்டாங்க. இதே போன்று தவறாக விட்டு செல்லப்பட்ட பொருட்கள் பொதுவாக குறுகிய காலம் மட்டுமே விண்வெளியில் இருக்கும். பின்னர் பூமிக்கு விழுந்து வெளிமண்டலத்தில் எரிந்துவிடும். ஆனால் சில விண்வெளி குப்பைகள், உதாரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டெஸ்லா ரோஸ்டர், இன்னும் பல ஆண்டுகள் சுற்றுப்பாதையிலேயே சிக்கி கிடக்கும். விண்வெளி பயணத்தின் ஆரம்ப காலத்தில் இது போன்ற குப்பைகள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய விஷயமாக இல்லை. ஆனால் இன்று பூமியை சுற்றி நிறைந்திருக்கும் செயற்கைக்கோள்களின் உலகில் இந்த சுற்றுப்பாதை குப்பைகள் மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளன. ஆனால் பூமியின் முக்கிய தொழில்நுட்பங்களை இயக்கும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன. தற்பொழுது பூமியை சுற்றி 13,10,00,000க்கும் மேற்பட்ட குப்பை துண்டுகள் சுமார் வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. இவை பேருந்து அளவிலிருந்து ஒரு அரிசி தானிய அளவு வரை மாறுபடும். சுமார் 10 லட்சம் துண்டுகள் குறைந்தபட்சம் 1 சென்டிமீட்டர் அளவு கொண்டவை. இவை செயற்கைக்கோள்களை கடுமையாக சேதப்படுத்தும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். ஒரு செயற்கைக்கோளை இழப்பதுதானே பெரிய பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதன் தாக்கம் அதைவிட மோசமாக இருக்கும். 2009ஆம் ஆண்டு நடந்தது போல் ஒரு அமெரிக்க தொடர்பு செயற்கைக்கோள் செயலிழந்த ரஷ்ய செயற்கைக்கோளுடன் மோதிய பொழுது அது ஆயிரக்கணக்கான துண்டுகளாக வெடித்தது. விண்வெளியில் ஒரு முறை 2 செயற்கைக்கோள்கள் அல்லது குப்பைகள் மோதினால் அவை சிதறி இன்னும் பல சிறிய துண்டுகளாக மாறும். அந்த சிறிய துண்டுகள் வேகமாக சுற்றி மற்ற செயற்கைக்கோள்களுடன் மோதும் வாய்ப்பு அதிகமாகும். அப்படியே தொடர்ச்சியாக மோதல்கள் நடந்து கொண்டே போனால் விண்வெளி முழுவதும் சிறிய குப்பைகள் நிரம்பிவிடும். இதனால் ஒரு கட்டத்தில் பூமியின் சுற்றுப்பாதை மிகவும் ஆபத்தானதாக மாறி புதிய செயற்கைக்கோள்களை அனுப்பவோ பழையவற்றை பயன்படுத்தவோ முடியாத நிலை உருவாகும். இதையேதான் கெஸ்லர் சிண்ட்ரோம் என்று சொல்கிறார்கள். ஒரு மோதல் தொடர் சங்கிலி போல பெரிய பேரழிவாக மாறும் நிலை. இது பூமியில் உள்ள மக்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? விண்வெளியில் உள்ள குப்பைகள் பெரும்பாலும் பூமிக்கு வரும்போது காற்றில் உரசி எரிந்து சாம்பலாகிவிடும். அதனால் நம் வீட்டுக்கு மேல் விழும் வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் சில சமயங்களில் பெரிய துண்டுகள் முழுவதும் எரியாமல் உயிர் பிழைத்து பூமியில் விட வாய்ப்பு உண்டு. அப்படி நடந்தால் அது மனிதர்கள் இல்லாத இடங்களில் விடுவதற்கே வாய்ப்பு அதிகம். உதாரணமாக 2022இல் ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூலின் ஒரு பகுதி ஆஸ்திரேலியாவின் வயல்வெளியில் விழுந்தது. சுருக்கமாக சொன்னால் பெரும்பாலான குப்பைகள் மேலேயே எரிந்து அழியும். மிக குறைவான குப்பைகள் மட்டுமே பூமியில் விழும். அதுவும் பெரும்பாலும் மக்கள் இல்லாத இடங்களில் தான் நடக்கும். விண்வெளி குப்பையை குறைக்கப்படும் வழிகளில் ஒன்று முதலில் குப்பை உருவாகாமல் தடுப்பது. ஆனால் குப்பை பல வழிகளில் உருவாகிறது. மோதல்கள், சூரிய கதிர்வீச்சால் ஏற்படும் சேதம், ராக்கெட் பாகங்கள் துறக்கப்படுதல் போன்றவை. 1957 முதல் இதுவரை சுமார் 16,000 செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இப்பொழுது புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. அதாவது ஒரே ராக்கெட்டில் 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும். நாசா மற்றும் தனியார் நிறுவனங்கள் செயலிழந்த செயற்கைக்கோள்களை பழுது பார்க்க, எரிபொருள் நிரப்ப மற்றும் மீண்டும் பயன்படுத்த சர்வீசிங் சேட்டிலைட்களை உருவாக்கி வருகின்றன. பழைய செயற்கைக்கோள்கள் வேலை முடிந்த பிறகு விண்வெளியில் அப்படியே விட்டுவிடுவதில்லை. சிலவற்றை திட்டமிட்டு பூமியின் வெளிமண்டலத்திற்கு கொண்டு வந்து அங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்கள். இதைதான் கட்டுப்படுத்தப்பட்ட மீள் நுழைவு என்று சொல்கிறார்கள். இது ஒரு பாதுகாப்பான வழி, ஏனெனில் விண்வெளியில் குப்பை சேராமல் தடுக்கிறது. ஆனால் விதிப்படி பழுதடைந்த சேட்டிலைட்கள் அதிகபட்சம் 25 ஆண்டுகளுக்குள் கீழே கொண்டு வரப்பட வேண்டும். பிரச்சனை என்னவென்றால் எல்லா நாடுகளும் இந்த விதியை சரியாக பின்பற்றுவதில்லை. சில ஆபத்தான குப்பைகளை அகற்ற லேசர்கள் மற்றும் ஸ்பேஸ் தக் போட்ஸ் எனப்படும் விண்வெளி இழுவை வாகனங்கள் போன்ற தீர்வுகளும் முன்மொழியப்பட்டுள்ளன. இவையெல்லாம் பார்த்தால் மனிதர்கள் விண்வெளியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதும், நாம் பொருட்களை பயன்படுத்தி பிறகு தூக்கி எறியும் பழக்கம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதும் தெரிகிறது. இன்று நாம் அலட்சியமாக விட்டு செல்லும் ஒவ்வொரு விண்வெளி குப்பையும் நாளை பூமியின் எதிர்காலத்தையே இருளில் மூடக்கூடிய அமைதியான அபாயமாக மாறலாம்.